இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 8 ஹிந்தி நியூ என்சிஆர்டி சிலபஸ் மல்ஹார் புக்கினுடைய லெசன் 4. லெசனோட பேர் ஹரித்வார். ஸோ ஹரித்வார் அப்படின்ற பிளேஸை நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹரித்வார் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஹிந்து பில்கிரிம் சைட். நார்த் இந்தியாவில் உத்தராகண்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். இங்கே ஹிமாலயன் ஃபுட் ஹில்ஸில் இருந்து இந்த ரிவர் கேஞ்சஸ் வந்து எக்ஸிட் ஆகுற அந்த பிளேஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒரு பில்கிரிமேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு ஹோலி பிளேஸாகவும் இருக்குது. ஸோ லைஃப்பில் எல்லாருமே ஒரு டைமாவது ஹரித்வார் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடமாவும் இருக்குது. அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த நம்மளுடைய ஆத்தர் பாரதேந்து ஹரிச்சந்திரஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஒரு எடிட்டருக்கு லெட்டர் எழுதுறாரு. ஸோ இந்த மாதிரி அவர் போன அந்த பிளேஸை பற்றி, அந்த யாத்திரையை பற்றி லெட்டர் எழுதுறாரு இல்லையா, அதுதான் நம்மளுக்கு இங்கே லெசனாக கொடுத்துருக்காங்க. அந்த மேகசினோட பேர் வந்து கவி வச்சன் சுதா அப்படின்றது. இது எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 14th October 1871 நடந்திருக்கு இந்த விஷயம். ஸோ இது இருக்க பார்த்தீங்கன்னா ஹிந்தியுமே கொஞ்சம் ஓல்டு ஹிந்தியாக தான் இருக்கும், பட் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கவி வச்சன் சுதா அப்படின்றதுல பாரதேந்து ஹரிச்சந்திரும் ஒன் ஆஃப் தி எடிட்டர், அதாவது நம்மளுடைய ரைட்டரும் ஒன் ஆஃப் தி எடிட்டராக இருந்திருக்காரு. பட் இந்த லெட்டர் வந்து அவரோட ஃப்ரெண்டான இன்னொரு எடிட்டருக்கு எழுதுகிற மாதிரி நம்மளுக்கு இந்த லெசன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அவர் ஹரித்வார் போயிட்டு அங்கே அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து எழுதுறாரு. அதை ஒரு லெட்டராக எழுதி அவங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறாரு. அப்போ அனுப்பும்போது என்ன நினைக்கிறாரு அவர்னா, கண்டிப்பாக இதை வந்து பீப்புள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துவீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதனால தான் இது நம்மளுக்கு லெசனாகவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லெசன் பார்க்கலாம். हिंदी साहित्य के सुप्रसिद्ध रचनाकार भारतेंदु हरिश्चंद्र अपनी यात्राओं के लिए चर्चित रहे हैं. ஸோ எதுக்கு ரொம்ப பாப்புலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி சாகித்யக்கே சுப்ரசித் ரச்சனாக்கார், ஹிந்தி லிட்ரேச்சர்னுடைய ரொம்ப ஃபேமஸான ரைட்டரான பாரதேந்து ஹரிச்சந்திரஜி அப்படி யாத்ராவும் கேலியே, அவருடைய அந்த யாத்ரா, ஸோ அவர் போகக்கூடிய இடம், அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் அவர் எப்படி எழுதுறாரு, அதுக்கு சர்ச்சித் ரஹே, ரொம்ப வெல் நோன் பர்சனாக இருந்தார். उन्होंने भारत के अनेक गांवों और नगरों की यात्राएं की और उनके विषय में पत्र पत्रिकाओं में लिखा भी. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, பாரத்கே அநேக காவும் அவர் நகரம், நம்ம இந்தியாவினுடைய நிறைய கிராமத்துலேயும் சரி நிறைய நகரத்துக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, யாத்ரா போயிருக்காரு. யாத்ரா போனதோடு மட்டும் இல்லாமல் உன்கே விஷயமே, அந்த விஷயத்தை பற்றி அவர் அங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார். அது எல்லாமே பத்திர பத்திரிக்காவும், அந்த பேப்பர் அண்ட் மேகசின்ஸில் எழுதியும் இருக்கார். प्रकृति, इतिहास, संस्कृति और पुरातत्व का अध्ययन करने में यात्राओं से उन्हें बहुत सहायता मिली. सो प्रकृति, इतिहास, संस्कृति, नेचर, हिस्ट्री, कल्चर और पुरातत्व, आर्कियोलॉजीன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதில் அத்தியன் கர்ணேமே, இதெல்லாம் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்டடீஸ் பண்ணுறாரு. இந்த ஸ்டடீஸ்க்கு அவருக்கு எது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா, கர்ணேமே யாத்ராவும் சே உன்ஹே பகுத் சகாயத்தா மிலி. இந்த யாத்ரா போகிறார்ல எல்லா இடத்துக்கும், அந்த யாத்ரா போகிறது வந்து இந்த நேச்சர் பற்றி, ஹிஸ்ட்ரி பற்றி, ஆர்கியாலஜி, கல்ச்சர் படிக்கிறதுக்கு அவருக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. வே மான்தே தே கி शिक्षा की पूर्ति पुस्तकों से ही नहीं यात्राओं से भी होती है. ஸோ அவருடைய பிலீஃப் என்ன அப்படின்னா, शिक्षा की पूर्ति, இப்போ ஒரு எஜுகேஷன் உங்களுக்கு எப்போ ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னா புக்ஸால் மட்டும் கிடையாது, யாத்ராவும் சேபி ஹோத்தி ஹே, நீங்கள் போகக்கூடிய அந்த யாத்திரையிலும் இருக்குது. நீங்கள் எங்கெல்லாம் விசிட் பண்ணுறீங்களோ, எப்படிலாம் நீங்கள் ஜேர்னி பண்ணுறீங்களோ, அதுலேயும் வந்து உங்களுடைய நாலேஜ், அப்போ தான் வந்து உங்களுடைய எஜுகேஷன்றது ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்றது அவர் நம்புகிறாரு. भारतेंदु हरिश्चंद्र 1871 में हरिद्वार के यात्रा पर गए थे. 1871 हरिद्वार के यात्रा போறாரு. वे लिखते हैं, सो அவர் என்ன எழுதுறாருன்னா, मेरा तो चित्त वहां जाते ही ऐसा प्रसन्न और निर्मल हुआ कि वर्णन के बाहर है. அவருடைய மைண்ட் வந்து அங்கே போனதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு பிரசன்ன, அவர் நிர்மல், ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப ஒரு பியோர் சோலாகவும் அவர் ஃபீல் பண்ணுறாரு. அது எப்படின்னா வர்ணனுக்கே பாகர் ஹே, அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மேலே இருக்கு, டிஸ்கிரைபபிளாகவே இல்லை அந்த மாதிரி, அதுக்கு பியாண்ட் டிஸ்கிரைபபிள் அப்படின்னு சொல்கிறாரு. हरिद्वार की प्रकृति, वहाँ के पर्वतों, पक्षियों, वृक्षों और कल कल बहती गंगा, वहाँ के घाटों, लोगों, दुकानों और गंगा तट के मनोरम दृश्य को देखकर वे अति आनंदित हुए. सो அங்கே என்னென்ன பார்க்குறாரு பாருங்க, हरिद्वार के प्रकृति, द नेचर ऑफ हरिद्वार, वहाँ के पर्वतों, அங்கே இருக்கிற மவுண்டெயின்ஸ், பக்ஷியோं, பேர்ட்ஸ்,
விருட்சம் மரங்கள். அவர் கல்கல் பெஹதி கங்கா, அந்த கல்கல்ன்றது அந்த தண்ணியினுடைய சவுண்டை சொல்றாங்க. அந்த சவுண்டோட அந்த ஃப்ளோ ஆகிற அந்த கங்கா நதி. வஹாங்கே காட்டம், காட்டோம்னா வேலிஸ்ன்னு அர்த்தம். வேலிஸ்னா 2 மலை, அதாவது மலை அடிவாரத்தில் இருக்கு இல்லையா, பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. 2 மலைக்கு நடுவில் இருக்கிற இடத்த நம்ம காட்டோன்னு சொல்லுவோம். அங்க இருக்கிற அந்த பள்ளத்தாக்கு. லோகம் பீப்புள், துக்கானம் கடைகள். அவர் கங்கா தட்டுக்கே மனோரம் திருஷ்ய, கங்கை நதி கரை இருக்கு இல்லையா, அதனுடைய ரொம்ப அழகான அந்த சீனரிஸ் எல்லாமே, இந்த சீன்ஸ் எல்லாமே தேக்க கர்வே அதி ஆனந்தித் ஹுயே, அதை பார்த்து ரொம்பவும் அவர் சந்தோஷமாகிறார். இஸ் பாட் மே உன்ஹோனே கவி வச்சன் சுதா பத்ரிகா, இந்த லெசன்ல அவர் கவி வச்சன் சுதா பத்ரிகாக்கு அந்த மேகசினுடைய संपादक के नाम पर लिखते हुए अपनी उसी हरिद्वार यात्रा का रोचक वर्णन प्रस्तुत किया है. सो இந்த லெசன்ல அவர் கவி வச்சன் சுதா மேகசினுடைய எடிட்டரோட பேருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. लिखते हुए अपनी उसी हरिद्वार यात्रा का रोचक वर्णन. ஸோ அங்க இருந்த அந்த இன்ட்ரெஸ்டிங் யாத்ரா, அந்த ஜேர்னியை பத்தி அவர் டிஸ்கிரைப் பண்றாரு. इस पत्र में प्रयुक्त हिंदी का स्वरूप लगभग 150 वर्ष पुराना है. ஸோ 150 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள அந்த ஓல்டு ஹிந்தி தான் இப்போ வந்து அவர் யூஸ் பண்ணியிருப்பார். इस पत्र में प्रयुक्त हिंदी का स्वरूप, ஸோ இந்த ஹிந்தியோடைய ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 150 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளது. ஸோ என்ன எழுதியிருக்காரு பாருங்க. ஸ்ரீமான் கவி வச்சன் சுதா சம்பாதக் மகாமஹீம் மித்ரவரிஷு. ஸோ அப்போ என்ன மீன் பண்ணுறாரு, ஸ்ரீமான் கவிவச்சன் சுதாவினுடைய சம்பாதக் எடிட்டரான மகாமஹிம், அது எக்ஸலன்சின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ மதிப்பிற்குரியவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் எக்ஸலன்சி. மித்ரவரேஷு, என்னோட ஃப்ரெண்டான நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மித்ரவரேஷுன்னு என்ன மீனிங், அதுவுமே ஒரு ஓல்டு ஹிந்தி யூஸ் பண்ணுறது தான். அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, ஃப்ரெண்டுக்கெல்லாம் சிறந்தவர் தான் மித்ரவரேஷுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன் ஆஃப் மை கிரேட் ஃப்ரெண்ட் அப்படின்னு மீன் பண்ணுறார். मुझे हरिद्वार का समाचार लिखने में बड़ा आनंद होता है कि मैं उस पुण्य भूमि का वर्णन करता हूँ जहाँ प्रवेश करने ही से मन शुद्ध हो जाता है. मुझे हरिद्वार का समाचार लिखने में, हरिद्वार न्यूज़ எழுதுறதுக்கு बड़ा आनंद होता है. So I feel very happy to write that कि मैं उस पुण्य भूमि का वर्णन करता हूँ. So என்ன ஹாப்பினஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புண்ணிய பூமியினுடைய வர்ணன், அந்த டிஸ்கிரைப் நான் பண்ணுறேன், அதுவே எனக்கு ஹாப்பி தான். ஜஹா பிரவேஷ் கர்னே ஹி, எங்கே நான் என்டர் ஆகும்போதே மன் சுத் ஹோ ஜாத்தா ஹை, என்னோட மனசு வந்து ரொம்ப பியோர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. யஹ் பூமி 3 ஓர் சுந்தர் ஹரே ஹரே பர்வதோं से गिरी है. இப்போ அது எப்படி இருக்கு, அந்த ஹரித்வார் எப்படி இருக்குன்றதை பத்தி அவர் ஃபர்ஸ்ட் சொல்றாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னா, இந்த பூமி, அதாவது இந்த ஹரித்வார் பூமி இருக்கிறது எப்படி இருக்குன்னா, 3 ஓர் 3 பக்கமும் சுந்தர் ஹரே ஹரே பர்வதம், ரொம்ப அழகா இருக்கக்கூடிய பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய மவுண்டன் சே கிரி है. ஸோ 3 பக்கமும் மவுண்டனால சூழ்ந்து இருக்கு. जिन पर्वतों पर अनेक प्रकार की वल्ली हरी भरी सज्जनों के शुभ मनोरथों की भांति फैल कर लहलहा रही है, और बड़े बड़े वृक्ष भी ऐसे खड़े हैं मानो एक पैर से खड़े तपस्या करते हैं, और साधुओं की भांति घाम ओस और वर्षा अपने ऊपर सहते हैं. ரொம்ப அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமி என்னன்னு சொன்னாரு, 3 பக்கமும் பர்வதில் இருக்கு. அந்த பர்வதில் என்ன இருக்கு, அந்த மவுண்டன்ல என்ன இருக்கு, ஜின் பர்வதம் பர் அநேக பிரகார் கி வள்ளி, அதாவது க்ரீப்பர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, கொடிகள், வள்ளி. ஹரிபரி, அது எப்படி இருக்கு, அந்த கொடிகள் வந்து எல்லா இடத்துலையும் படர்ந்து இருக்கு. ஹரிபரி ரொம்ப கிரீனிஷா இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, சஜ்ஜனோ கே சுப் மனோரதம். இப்போ சஜ்ஜனம், நல்ல பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்பயுமே அவங்க மனசுல இருந்து நல்லதை தான் நினைப்பாங்க. நீங்க நல்லா இருக்கட்டும் அப்படிதான் நினைப்பாங்க. ஈவன் யாராவது அவங்களுக்கு தப்பு பண்ணா கூட அவங்களுக்கு நல்லது தான் நினைப்பாங்க. ஸோ அதே மாதிரி சஜ்ஜனோ கே சுப் மனோரதோ கி பாந்தி, ஸோ அவங்களுடைய குட் விஷஸ் மாதிரி ஃபைல்கர், ஸோ எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. எப்படி வந்து குட் பீப்புளினுடைய அந்த விஷஸ் எல்லா இடத்துலையும், அந்த பாசிட்டிவ் தாட் எல்லா இடத்துலையும் இருக்கோ, அதே மாதிரி இந்த க்ரீப்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் ஃபைல்கர் லெஹல்ஹா ரஹி, அப்படியே ஸ்வே ஆகிட்டு இருக்கு. ஸ்வேயிங்னா அப்படியே வந்து காற்றுல அப்படியே பறந்துட்டு இருக்கு, எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு அப்படின்றதுக்காக ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிளை சொல்றாரு. और बड़े बड़े वृक्ष, இப்ப மரங்கள் எப்படி இருக்கு பாருங்க, बड़े बड़े वृक्ष भी ऐसे खड़े हैं मानो एक पैर से कटे तपस्या करते हैं. ஸோ எப்படி இருக்கு அப்படின்னா,
ஒரு காலில் நின்றுட்டு, ஏன்னா மரங்கள் வந்து ஒரே இது இல்லையா, அதனால ஒரு கால்களில் நின்றுட்டு தபஸ்யா பெனன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கான், தபம் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறார். மரங்கள் அப்படி இருக்கு. அவர் சாதுவோம் கி பாந்தி, எப்படி தபம் பண்ணுது? இப்போ நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த சாமியாருங்கெல்லாம் தபம் பண்ணுறதை பார்த்துருப்போம். சேஜஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரே இடத்துல இருந்துட்டு காம், தட் இஸ் ஹீட், ஓஸ் பனி, அதாவது வெயில் பனி குளிர், அவர் வருஷா மழை, அப்பனே ஊப்பர் சஹித்தே ஹே, அவங்க மேலே அது எல்லாமே அவங்க சகிச்சுப்பாங்க, டாலரேட் பண்ணிப்பாங்க. அப்படிதான் அவங்க வந்து ஒரு தபஸ்யா பண்ணுவாங்க, ஒரு பெனன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா. இங்கே மரங்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி தான் இருக்கு, ஒரு சாது மாதிரி இருக்கு, அதாவது ஒரு செயின்ட் மாதிரி இருக்கு, அதுவும் தபம் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. படே படே விருக்ஷபி ஏசே खड़े हैं मानो एक पैर, அதாவது ஒரு காலில் एक पैर से खड़े तपस्या करते हैं और साधुओं की भांति சேஜஸ் மாதிரி. சேஜஸ் என்ன பண்ணுவாங்க, ஹீட்டு டியூ ரெயின் எல்லாமே சகிச்சுப்பாங்களா, அது மாதிரி மரங்களும் நிற்குதுன்னு சொல்றாரு. ஆஹா இன்கே ஜென்ம பி தன்ய ஹே, இப்போ மரங்களை பத்தி சொல்றாங்க, அதனுடைய ஜென்ம மரங்களா பிறக்கிறதே வந்து பிளெஸ்டு அப்படின்னு சொல்றாரு. ரொம்பவும் புண்ணியம் பண்ணியிருந்தாதான் மரங்களா நம்ம பிறந்திருப்போம். இன்கே ஜென்ம பி தன்ய ஹே ஜின்சே அர்த்தி விமுக் ஜாத்தே ஹி நஹி. அர்த்தி அப்படின்னா யாச்சக் கர்னேவாலா, அதாவது யாசிப்பவர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, எதையாவது வேண்டி வரவங்க, அதாவது நீங்க பெக்கர்ஸ்னு எடுத்துக்க கூடாது, யாசிப்பவர்கள். ஜின்சே அர்த்தி விமுக்கு ஜாத்தே ஹி நஹி அப்படின்னா முக்கு ஃபேர் லேனா, இது வந்து ஆக்சுவலாக ஒரு முகாவரேவா வரும். விமுக் அப்படின்னா நிராஷ் ஹோனான்னு அர்த்தம், அதாவது டிசப்பாயிண்ட் ஆகிறது. யாசித்து வரவங்க டிசப்பாயிண்டே ஆக மாட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த ஸ்லோகன்ல படிச்சிருப்போம், ஒரு மரத்துக்கிட்ட எதையாவது நம்ம கேட்டு வந்தோம்னா மரம் எல்லா விதத்துலையும் அவங்களுக்கு உதவி செய்யும், கண்டிப்பாக அவங்க டிசப்பாயிண்டட் ஆகி திரும்பி போகவே மாட்டாங்க. அதுதான் இங்கே சொல்றாங்க, ஜின்சே அர்த்தி விமுக்கு ஜாத்தே ஹி நஹி, அதை யாசிச்சு வரவங்க, மரத்துக்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்டு வரவங்க கண்டிப்பாக வெறும் கையோட போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி மரத்தினுடைய பிறப்பே வந்து ரொம்ப பிளெஸ்டானதுதான் சொல்ல. ஜின்சே அர்த்தி விமுக் ஜாத்தே ஹி நஹி, எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபல் ஃபூல் கந்த் சாயா பத்தே சால் பீச் லக்கடி அவர் ஜட். இப்போ மரத்தினுடைய எல்லா பார்ட்ஸுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பழங்கள், பூக்கள், கந்த் அதனுடைய ஃப்ராக்ரன்ஸ், சாயா ஷேடோ, பத்தே இலைகள், சால் அப்படின்னா பார்க் மரத்தினுடைய பட்டை, பீஜ் அப்படின்னா சீடு விதைகள், லக்கடி அதனுடைய கட்டை, அவர் ஜட் அப்படின்னா அதனுடைய ரூட். ஸோ மரங்கள்னு பார்க்கும்போது எல்லா விதத்துலையுமே அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இதுதான் ஹரித்வாரினுடைய அந்த ஒரு பிக்சர் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. यहाँ तक कि जले पर भी कोयले और राख से लोगों का मनोर्थ पूर्ण करते हैं. ஸோ எது வரைக்கும் உனக்கு மரம் யூஸ்ஃபுல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை எரிச்சாலும், இப்போ இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம், ஃபல் ஃபூல் பத்தை எல்லாமே பார்த்தோம். यहाँ तक कि எது வரைக்கும் உனக்கு மரம் யூஸ்ஃபுல் ஆகுனா, ஜலே பர் भी அதை எரிக்கும் போது கூட கோயிலே அவர் ராக் சே லோகோங்கா மனோர்த் பூர்ண கர்த்தேக, அது வந்து நம்மளுக்கு கோல் தருது, கட்டை அந்த கரின்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் தருது, ஆஷஸ் சாம்பலையும் தந்து மக்களை வந்து பூர்த்தி பண்ணி தான் அனுப்புது அப்படின்னு சொல்றாங்க. மனோர்த் பூர்ண கர்த்தேகம். சஜ்ஜன் ஏசே கி பத்தர் மார்னே சே ஃபல் தேத்தே ஹே, இதே மாதிரி தான் சஜ்ஜன் அதாவது செயின்ட் பீப்புள், நல்ல மக்கள், மேன் மக்கள் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா, அந்த மேன் மக்களும் இதே மாதிரி தான் பத்தர் மார்னே சே ஃபல் தேத்தே ஹே, நீங்க கல்லால் அடிச்சா கூட அவங்க உங்களுக்கு பழம் தருவாங்கன்னு சொல்றாங்க. इन वृक्षों पर अनेक रंग के पक्षी चहचहाते हैं और नगर के दुष्ट बदिकों से निडर होकर कल्लोल करते हैं. இந்த மரங்கள்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அநேக ரங்க கி பக்ஷி, நிறைய கலர்ஃபுல்லான பேர்ட்ஸ் வந்து சஹச்சஹாத்தே ஹே சிர்பிங் பண்ணுது, அதாவது பேர்ட்ஸினுடைய சவுண்டை நம்ம சிர்பிங் சொல்லுவோம் இல்லையா. ஸோ எல்லா விதமான பேர்ட்ஸும் அழகா அங்க சிர்ப் பண்ணிட்டு இருக்கு. அவர் நகருக்கே துஷ்ட் பதிக்கும், ஸோ இந்த இடத்துல இருக்கிறதுனால, இந்த மலையில இருக்கிறதுனால நகரத்தில் இருந்து துஷ்ட் பதிக்கோனா ஈவில் எக்ஸிகியூஷனர், அதாவது நகரத்தில் பேர்ட்ஸை கொல்லக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து, அது ரொம்ப அந்த ஈவில் பர்சன் கிட்ட இருந்து, நிடர் ஹோக்கர் அவங்க கிட்ட இருந்து பயம் இல்லாம, கல்லோல் கர்த்தேக, கல்லோல்னா விளையாடுறதுன்னு அர்த்தம். ஸோ அவங்களோட அந்த பயம்லாம் இல்லாம ரொம்ப ஹாப்பியா பேர்ட்ஸ் இங்க இருக்கு அப்படின்றத சொல்றாரு. वर्षा के कारण सब और हरियाली ही दिखाई पड़ती है, मानो हरे गलीचा की यात्रियों के विश्राम के हेतु बिछायत बिछी थी. ஸோ वर्षा के कारण ஃபுல்லாக ரெயினாக இருக்கிற காரணத்தினால சப் ஓர் எல்லா பக்கமும் ஹரியாலி ஹி திக்காயி படுத்தீங்க, ஃபுல்லாக அப்படியே க்ரீனிஷாக இருக்கு. மானோ இது எப்படி இருக்குன்னா, ஆஸ் இஃப் ஹரே கலீஜா கே ஜாத்ரியோ, ஜாத்ரியோனா இங்கே யாத்ரியோன்னு தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ ரெட் கார்பெட், சாரி கிரீன் கார்பெட் இருக்கு இல்லையா, யாத்ரிகர்களுக்காக, அதாவது இந்த
யாத்ரா பண்றவங்க இருக்காங்களே அவங்களுக்காக அவங்களுடைய விஸ்ராம் கே ஹேத்து அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பிச்சாயன் பிச்சீதி அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்கு அவ்வளவு கிரீனிஷா இருக்குன்னு சொல்றாரு एक और त्रिभुवन भावनी श्री गंगा जी की पवित्र धारा बहती है जो राजा भगीरथ के उज्जवल कीर्ति की लतासी दिखाई देती है ஒரு பக்கம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா त्रिभुवन भावनी श्री गंगा பாவனி அப்படின்னா பியூரிஃபையர் ஸோ எல்லாரையுமே வந்து பியூரிஃபை பண்ணக்கூடிய இந்த கங்கா திரிபுவன் அப்படின்னு கங்காவை ஏன் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் தீனோ லோக்னு அர்த்தம் திரிபுவன் அப்படின்னா தீனோ லோக் என்ன 3 லோக்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்க லோக் மிருத்யு லோக் அதாவது பிருத்திவி பூமி பாத்தாள் லோக் ஸோ கங்கா நதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த 3 உலகத்தையுமே வரக்கூடியது அந்த மாதிரி ஒரு பியூரிஃபையிங் தண்ணியை தரக்கூடியது அதனால தான் கங்கா நதியை திரிபுவன் பாவனி அப்படின்னு சொல்கிறாங்க 3 லோகத்தையுமே பியூரிஃபை பண்ணக்கூடிய ஸ்ரீ கங்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்னொரு விதமாகவும் சொல்லப்படுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்காவினுடைய ஜென்மம் வந்து பிரம்மலோக் ஸ்வர்க்கத்தில் இருந்தது அதுக்கப்புறம் பகீரத் அப்படின்ற அது நம்ம அதுக்கப்புறம் படிப்போம் பகீரத் அப்படின்னுடைய ராஜாவுடைய தவத்தால் பிருத்திவி பூமிக்கு அவர் கொண்டு வராரு அதுல இருந்து ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர் வந்து பாதாள லோகத்துக்கும் போறதா சொல்லப்படுது ஸோ இதனால திரிபுவன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ கங்காவை திரிபுவன் சொல்றதுக்கான ரீசன் இதுதான் एक और त्रिभुवन भावनी श्री गंगा जी की पवित्र धारा ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பவித்ர அந்த சுத்தமான அந்த தாரா அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர் வந்து வருது फ्लो आगद बहती है जो राजा भगीरथ के उज्जवल कीर्ति की लतासी दिखाई देती है सो நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பகீரத் ராஜா என்ன பண்றாரு அவருடைய தபஸால ஸ்வர்க்கத்துல இருக்கக்கூடிய அந்த நதியை அந்த கங்கா நதியை வந்து பூமிக்கு கொண்டு வராரு ஸோ இது வந்து ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி இந்த இதுல வந்து என்ன சொல்றாங்க இந்த நதியை என்ன சொல்றாங்கன்னா ராஜா பகீரத் கி உஜ்வல் கீர்த்தி அவருடைய அந்த பெருமையை சொல்ற மாதிரி இந்த கங்கா நதி வந்து வந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு भगीरथ की उज्जवल कीर्ति की लतासी दिखाई देती है जल यहाँ का अत्यंत शीतल है और मिष्ट भी वैसी ही है मानो चीनी के पने को बर्फ में जमाया है रंग जल का स्वच्छ और श्वेत है और अनेक प्रकार के जल जंतु कलहोल करते हैं ஸோ இப்போ இங்கே இருக்கிற வாட்டரை பற்றி சொல்கிறாரு ஜல் யஹாங்கா அத்தியந்த ஷீத்தல் ஹே அத்தியந்த ஷீத்தல்னா ரொம்பவும் சில்லுன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிற தண்ணி எப்படி இருக்குது ரொம்பவும் சில்லுன்னு இருக்குது அதே மாதிரி அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது மிஷ்டி பி வைசி ஹே அந்த ஸ்வீட் எப்படி இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மானோ ஆசஃப் சீனி கே பனை பனைனா அந்த சின்ன சின்ன கியூப்ஸ் ஆஃப் சுகர் இருக்குல்ல அதுதான் சீனிக்கு பனைன்னு சொல்லுவாங்க அந்த சர்க்கரையை நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா ஒரு குட்டி குட்டி சுகர் தெரியும் இல்லையா அதுதான் வந்து பனை சீனிக்கு பனைக்கோ இந்த சுகரினுடைய அந்த கியூப்ஸை பரஃப் மே ஜமாயா ஹே யாரோ வந்து ஐஸ் கியூப்ஸில் போட்டு அதில் வச்சிருக்க பரஃப்னா அங்கே இருக்கிற ஐஸ் கியூப்ஸ் இல்லையா ஸோ அங்கே வந்து யாரோ அதை வந்து சேர்த்து வச்சிருக்கா மாதிரி இருக்கா அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கா அங்கே தண்ணி ரங்கு ஜல்லுக்கா ஸ்வெச் அதே மாதிரி இந்த ஜல்லினுடைய இந்த தண்ணியினுடைய கலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்குது அவ்வளோ க்ளீன் அந்த டிரான்ஸ்பரண்ட் வாட்டராக இருக்குது और श्वेत है அதுவும் ஒயிட்டாகவும் இருக்குது और अनेक प्रकार के जल जंतु அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஜல் ஜந்துனா என்னது அக்வாட்டிக் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா கல்லோல் கர்த்தே ஹே அந்த வாட்டர் வாழக்கூடிய அந்த குட்டி குட்டி லிவிங் பீயிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக கல்லோல் கர்த்தே ஹே விளையாடிட்டு இருக்கு यहाँ श्री गंगा जी अपना नाम नदी सत्य करती है अर्थात जल के वेग का शब्द बहुत होता है और शीतल वायु नदी के उन पवित्र छोटे छोटे कणों को लेकर स्पर्श ही से पावन करता हुआ संचार करता है यहाँ श्री गंगा जी अपना नाम नदी सत्य करता है இப்போ என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா ஒரு நதினா எப்படி இருக்கணும் அப்படியே பயங்கர வேகமா ஃப்ளோ ஆயிட்டு வரணும் ரொம்ப சத்தமா அதனுடைய சத்தம் இருக்கணும்னு சொல்றாங்க இல்லையா ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க ஸ்ரீ கங்கா ஜீனே अपना नाम नदी அதனுடைய அது வந்து கங்கா நதி இல்லையா அந்த பேரை வந்து அது ப்ரூவ் பண்ணுதுங்க சத்திய கர்த்தி है अर्थात என்ன மீன் பண்றாங்க ஜல் கே வேக கா शब्द அந்த கரண்ட் ஆஃப் வாட்டர் இருக்கு இல்லையா அந்த சவுண்ட் வந்து எப்படி இருக்குன்னா பகுத் ஹோத்தா है और शीतल वायु அது மட்டும் இல்லாமல் அந்த சில்லுன்னு வரக்கூடிய அந்த காற்று என்ன பண்ணுதுன்னா நதிக்கே உன் பவித்திர சோட்டே சோட்டே கணம் அந்த நதியினுடைய சின்ன சின்ன கணம்னா குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸையும் எடுத்துக்கிட்டு அந்த காற்று அடிக்கும் போது அந்த தண்ணியினுடைய அந்த அதுவும் வருது ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் லேக்க ஸ்பர்ஷி சே தொடம்போதே பாவன் கர்த்தா ஹுவா சஞ்சார் கர்த்தா ஹே அப்படியே அந்த சில்லுன்னு காத்தோடு அடிச்சுட்டு நம்மளை அப்படியே தொடுது அப்படின்னு சொல்றாரு சஞ்சார் கர்த்தா ஹுவானா அது அப்படியே அந்த மாதிரி அந்த இடத்துல சுத்தி திரியுதுன்னு சொல்றாங்க यहाँ पर श्री गंगा जी दो धारा
हो गई है. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கங்கா எப்படி ஆகுது, 2 ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டரா பிரியுது. ஏகா நாம் நீல் தாரா, दूसरी ஸ்ரீ கங்காஜி ஹி கே நாம் சே. ஸோ ஒன்னோட பேர் வந்து நீல் தாரா அப்படின்னு, இன்னொன்னோட பேர் வந்து கங்கா அப்படின்ற நதி பேர்லயே போகுது. इन दोनों धारों के बीच में एक सुंदर नीचा पर्वत है. ஸோ இந்த ரெண்டா கங்கா நதி பிரியுது இல்லையா, ஒன்று நீல் தாரா ஒன்று கங்கான்ற பேர்லயே பிரியுது. इन दोनों धारों के बीच, இந்த 2 ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டருக்கு நடுவுல एक सुंदर नीचा पर्वत है. அங்க வந்து ஒரு பர்வத் இருக்கு, நீச்சா பர்வத். और नील धारा के तट पर, ஸோ இப்போ நீல் தாரான்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, அதனுடைய கரை ஓரத்துல एक छोटा सा सुंदर चुटीला पर्वत है. அங்க ஒரு சின்ன சுட்டீலா பர்வத் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஷார்ப்பா இருக்கக்கூடிய நம்ம குன்றுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு சுட்டீலா பர்வத் இருக்கு. அவர் உஸ்கே ஷிஷர் பர், ஸோ அந்த சுட்டீலா பர்வத்துக்கு மேல ஷிஷர் பர் சண்டிகா தேவிக்கு மூர்த்தி. அங்க வந்து ஒரு ஸ்டாச்சு இருக்கு, சண்டிகா தேவி அந்த கடவுளினுடைய ஒரு மூர்த்தியும் அங்க இருக்கு, அங்க ஒரு ஸ்டாச்சு இருக்கு. யஹா ஹரி கி பைடி நாமக் एक पक्का घाट है और यही स्थान भी होता है. ஹரி கி பைடி அப்படின்னு பேர் இருக்கக்கூடிய ஒரு காட் இருக்கு. காட்னா வேலி சொன்னாலே அந்த பள்ளத்தாக்கு, அங்க வந்து குளிக்கவும் செய்றாங்க. यही स्थान भी होता है, எல்லாருமே வந்து அங்க कुलियलम எடுத்துக்கறாங்க. विशेष आश्चर्य का विषय यह है कि यहाँ केवल गंगा जी ही देवता है, दूसरा देवता नहीं. ஸோ இங்கே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கங்கா மட்டும்தான் கடவுள், வேற எந்த ஒரு கடவுளும் கிடையாது. யோ தோ வைராகியோ நே மட் மந்திர் கஹி பனா லியா ஹை. கங்கா தான் ஒரே கடவுள். யோதோ அப்படின்னா எல்தோ இருந்தாலும், வைராகியம் அப்படின்னா ஏசட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏசட்டிக்ஸ்னா யாரு அப்படின்னா, சன்சார் மோக மாயா பௌத்திக் சுக் சுவிதாயா தியாக தேனே வாலா. இந்த உலகத்தினுடைய இந்த சுக் சுவிதா எல்லாத்தையும் விட்டுட்டு சேஜஸா இருக்காங்களே, அவங்க தான் நம்ம ஏசட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற பந்த பாசத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இருக்காது, அவங்க தான். ஸோ எப்படி இருந்தாலும் இந்த வைராகியம் இருக்காங்களே, இந்த ஏசட்டிக்ஸ் இருக்காங்களே, அந்த இடத்துல மட்டு மந்திர் மடங்களும் கோயில்களும் கட்டி வச்சிருக்காங்க. ஆனா கங்கா தான் அங்க ஒரே கடவுளா இருக்காங்க. ஸ்ரீ கங்கா ஜி கா பாட் பி பகுத் சோட்டா ஹை. அவங்களுடைய விட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தா, கங்கா நதி போகுது இல்லையா, அந்த விட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கு. பர் வேக படா ஹை, ஆனால் அதனுடைய வேகம், த கரண்ட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் வந்து அதிகமாக இருக்கு. தட் பர் ராஜாவோं की धर्मशाला यात्रियों के उतरने के हेतु बनी है. ஸோ அந்த கரை ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ராஜாக்களினுடைய தர்மசாலா யாத்திரிகளுக்காக அங்கே நிறைய பண்ணி வச்சிருக்காங்க. அவர் துகானே பி பனி ஹை, நிறைய கடைகளும் இருக்கு. பர் ராத்துக்கோ பந்த் ரஹதி ஹை, ஆனால் கடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல மூடி இருக்கும். யஹ் ऐसा निर्मल तीर्थ है कि इच्छा क्रोध की खानी जो मनुष्य है सो वहां रहते ही नहीं. ஸோ இந்த இடம் எந்த மாதிரி ஒரு பவித்திரமான இடம்னு பார்த்தீங்கன்னா, இச்சா அதாவது ரொம்ப ஆசைகள் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சரி, குரோதுக்கி காணி ரொம்ப கோபம் வரக்கூடியவங்க அந்த மாதிரி மனுஷங்க சோ வஹா ரெஹத்தே ஹி நஹி, அந்த இடத்துல வசிக்கவே மாட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு இடம் அது. பண்டே துகான்தார் இத்தியாதி கன்கல் வா ஜுவாலாபூர் சே ஆத்தே ஹை. பண்டே துகான்தார் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பண்டிட். இந்த பண்டிட் என்ன புரோகிதர்கள்னு சொல்லுவாங்க. இந்த புரோகிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பூஜா பாட் கர்னேவாலா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூஜை எல்லாம் பண்றவங்க. முக்கியமா பூஜைகள் எதுக்குன்னா, இந்த ஸ்ராத் தர்ப்பணம் கொடுக்கறவங்க, இறந்தவங்களுக்கு செய்யறது, தர்ப்பணம் பண்றது, பூஜை பண்றது, இந்த மாதிரியான காரியங்களை பண்ணுவாங்க. பண்டே துகான்தார்னு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, இதை வந்து அவங்க ஒரு பிஸ்னஸா பண்ணக்கூடியவங்க அந்த பண்டிட். பண்டே துகான்தார் இத்தியாதி அவங்க எங்க இருந்து வராங்க பார்த்தீங்கன்னா, கன்கல் வ ஜுவாலாபூர் சே ஆத்தே ஹை, இந்த இடங்கள்ல இருந்து வரக்கூடியவங்க. அவங்க கூட இங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. பண்டே பி யஹா படே விலக்ஷன் சந்தோஷி ஹை. அவங்க கூட எப்படி இருக்காங்கன்னா ரொம்பவும் சாட்டிஸ்ஃபைடா கண்டென்டடா இருக்காங்க. கண்டென்டட் விலக்ஷன் சந்தோஷி அப்படின்னா ரொம்பவும் ஒரு திருப்தியா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஒரு அதிகமான ஆசையும் இங்க இல்லாம இருக்காங்க. ஏக் பைசேக்கோ லாக் கர்கே மான் லேத்தே ஹை. ₹1 கொடுத்தா கூட அதை வந்து லாக் ருப்பியா அவங்க நினைச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற பீப்புள் இங்க இருக்கிறாங்க. பண்டே துகான்தார் கூட அப்படி இருக்காங்கன்னு அவர் மென்ஷன் பண்றாரு. इस क्षेत्र में 5 तीर्थ मुख्य है: हरिद्वार, कुशावर्त, नीलधारा, विल्व पर्वत और कनकल. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 தீர்த்த முக்கிய है. ஸோ நிறைய 5 தீர்த்த ஸ்தலங்கள் வந்து ரொம்ப, அதாவது பில்கிரிமேஜ் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து ஹரித்வார்,
குஷாவர்த் அப்படின்ற இடம், நீல்தாரா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, நீல்தாரா, வில்வ பர்வத் அண்ட் கண்கல், இது எல்லாமே ரொம்ப அந்த 5மே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பில்கிரிமேஜ் பிளேஸாக இருக்குது. ஹரித்வார் तो हरि की पैड़ी पर नहाते हैं, குஷாவர்த்தி பி உசி கே பாஸ் है. ஸோ இதெல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹரித்வார் எங்க இருக்குன்னா ஹரிக்கி பைண்டி பர் நஹாத்தே है. ஸோ ஹரித்வார்ன்ற பிளேஸ் வந்து ஹரிக்கி பைண்டி அந்த இடத்துல இருக்கிறது வந்து நஹாத்தேன்னு சொல்றாங்க. ஏன்னா கங்கா நதியோட இருக்கிறதுனால நஹாத்தே அப்படின்ற வேர்ட்ல சொல்றாரு. குஷாவர்த் பி உசி கே பாஸ் है. குஷாவர்த் அப்படின்ற இடமும் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கு. நீல்தாரா வஹி தூசரி தாரா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நீல்தாரான்றது வேற ஒரு தாராவா போகுது. विल्व पर्वत भी पास ही है. विल्व पर्वतम அது பக்கத்துலயே இருக்கு. एक सुहाना पर्वत है, அது ரொம்ப ஒரு பிளசன்ட்டான ஒரு மலை. जिस पर विल्वेश्वर महादेव की मूर्ति है. அங்க என்ன இருக்கு, வில்வேஸ்வர் கடவுளினுடைய மகாதேவனுடைய மூர்த்தி இருக்கு. அவர் கண்கல் தீர்த்த இதர் ஹி நஹி பர் கண்கல் தீர்த்த படா உத்தம் है. கண்கல் தீர்த்தன்றது பக்கத்துல இல்ல, ஆனா அதுவும் ரொம்பவும் ஒரு உத்தமமான ஒரு கிரேட்னு சொல்ற மாதிரி ஒரு பில்கிரிமேஜ் பிளேஸ். किसी काल में दक्ष ने यही यज्ञ किया था और यही सती ने शिव जी का अपमान न सहकर अपना शरीर भस्म कर दिया. ஸோ இந்த கண்கல் தீர்த்தை பற்றி இப்படி சொல்கிறாங்க. இந்த கண்கல் தீர்த்தை வந்து ரொம்ப உத்தமமான ஒரு பிளேஸ்ன்னு சொன்னாங்களே, ஏன்னு பார்த்தீங்கன்னா கிசி காலமே தக்ஷ. ஸோ ஒரு காலத்தில் இதெல்லாமே வந்து மித்தாலஜிக்கல் ஸ்டோரி தான். ஸோ என்னன்னா அந்த ஸ்டோரியில் என்ன சொல்கிறாங்க, தக்ஷ அப்படின்றவர் அந்த இடத்துல தான், அதாவது கண்கல் அப்படின்ற அந்த ஸ்தலத்துல தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, யாகம் நடத்தியிருக்காரு. தக்ஷன்றவரை பிரஜாபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாவினுடைய மானஸ் புத்திர அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மனசுல இருந்து வந்த மகன். இதெல்லாமே மித்தாலஜிக்கல் ஸ்டோரி தான். மனசுல இருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுடைய மகள் தான் சதி அப்படின்றவங்க. அந்த சதி அப்படின்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இது ஒரு ஸ்டோரி. இந்த சதின்றவங்க என்ன பண்றாங்கன்னா சிவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க பார்வதியினுடைய இன்னொரு உருவம் தான். அப்ப சிவன் வந்து ஏதோ ஒரு வார்த்தைகள் சொல்றாரு, சிவஜி கா அபமான நா சகுக்கர். ஸோ அவருடைய அந்த அவமானம் அதை வந்து சகிச்சுக்க முடியாம அவங்க என்ன பண்றாங்க, அப்பனா ஷரீர் பஸ்ம கருதியா, அந்த இடத்துலயே அவங்க வந்து அவங்களுடைய உடம்பே வந்து பஸ்மம் ஆக்கிக்கிறாங்க, தீக்கு இரையாக்கிடுறாங்க. ஸோ இதனால இந்த இடத்த வந்து நம்ம வந்து ஒரு பில்கிரிமேஜா சொல்றோம். यहाँ कुछ छोटे छोटे घर भी बने हैं. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா சின்ன சின்ன வீடுகளும் இருக்கு. और भारामल जय कृष्ण दास कत्री यहाँ के प्रसिद्ध धनिक है. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நேமையும் மென்ஷன் பண்றாரு. भारामल जय कृष्ण दास कत्री அப்படின்றவர் இங்க இருக்கிற ஒரு பெரிய வெல்தி பர்சன் அப்படின்னு சொல்றாரு, பணக்காரர் அப்படின்னு சொல்றாரு. हरिद्वार में यह बगेड़ा कुछ नहीं है और शुद्ध निर्मल साधुओं के सेवन योग्य तीर्थ है. हरिद्वार में यह बखेड़ा அப்படின்னா ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையோ இல்லை வந்து ஒரு மாதிரி ஒரு மெஸ்ஸி லைஃபோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதுதான் பக்கேடா அப்படின்றதுக்கு மீனிங். பக்கேடா குச் நஹி ஹை और शुद्ध निर्मल साधुओं के सेवन योग्य तीर्थ है. இது எந்த மாதிரியான ஒரு பில்கிரிமேஜ் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நிர்மல் சாதுவும் ரொம்ப பியூரா இருக்கிற அந்த சேஜஸ் சேவன் யோகி அவங்க சேவை பண்ணக்கூடத்துக்கு யோகியமான ஒரு இடமாவும் இது இருக்குன்னு சொல்றாங்க. मेरा तो चित्त वहां जाते ही ऐसा प्रसन्न और निर्मल हुआ कि वर्णन के बाहर है. ஸோ இது ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாருல, என்னுடைய மனசு இங்கே வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவும் ஹாப்பியாகவும் அதே மாதிரி ரொம்பவும் பியூரா ஃபீல் பண்றாரு. அதை டிஸ்கிரைபே பண்ண முடியாத அளவுக்கு அவருக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுறாரு. मैं दीवान कृपा राम के घर के ऊपर के बंगले पर टिका था. தீவான் கிருபார் கடவுள் புண்ணியத்தில் ராம் அப்படின்ற ஒரு வீட்டுக்கு மேலே இருக்கிற அந்த பங்களே மேலே அவர் வந்து ஸ்டே பண்ணுறாரு. யஹ் ஸ்தான் பி உஸ் க்ஷேத்ரமே டிக்னே யோகேஹி ஹை. இந்த இடமும் அந்த இடத்துல வசிக்கிறதுக்கான ஒரு இடமா தான் இருந்தது. அதுக்கான குவாலிஃபைடு பிளேஸாக இருந்தது. சாரோ ஓர் சே ஷீத்தல் பவன் ஆயி தி. அந்த இடம் எப்படி இருந்ததுன்னா, நாலா பக்கமும் அவருக்கு ஷீத்தல் பவன் ரொம்ப சில்லுன்னு வரக்கூடிய அந்த காற்று இருந்தது. யஹா ராத்திரி கோ கிரஹன் ஹுவா और हम लोगों ने ग्रहण में बड़े आनंद पूर्वक स्नान किया. ஸோ இந்த இடத்துல நைட் டைமில் அவங்களுக்கு எக்லிப்ஸ் பார்க்குறாங்க. ஸோ அந்த எக்லிப்ஸ்லேயே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆனந்த பூர்வக் ஸ்நான் கியா, அந்த எக்லிப்ஸை பார்த்துட்டு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக ஸ்நானமும் பண்ணுறாங்க, அதை குளிக்கவும் செய்கிறாங்க. அவர் தினமே ஸ்ரீ பகவத் கா பாராயண் பி கியா. ஸோ அதுக்கப்புறம் டே டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பகவத் கா பாராயண் அப்படின்னா அந்த மந்திரத்தை சொல்லி ரிசைட் பண்ணுறது. ஸோ பகவத்தினுடைய
மந்திரத்தையும் அவங்க பாராயணம் பண்றாங்க. वैसे ही मेरे संग कल्लू जी मित्र भी परमानंदी थी. ஸோ அதே மாதிரி தான் அவர் கூட இருக்கிற அவரோட ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய கல்லு அப்படின்றவரும் இவரோட ஃப்ரெண்ட் எப்படி இருக்காருன்னா பரமானந்தி, அவரும் ரொம்ப பரம ஆனந்தத்துல இருக்கிறாரு. ஸோ இது எல்லாமே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா அவர் இருக்காரு. நிதான் இஸ் உத்தம் கஷேத்திரமே ஜித்தனா சமய பீதா படே ஆனந்த சே பீதா. ஸோ அல்டிமேட்லி கடைசியா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இஸ் உத்தம் கஷேத்திரமே, இந்த உத்தமமான இந்த கஷேத்திரத்துல இந்த பிளேஸ்ல ஜித்தனா சமய பீதா, எவ்வளோ டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணணும், படே ஆனந்த் சே பீதா, ரொம்ப சந்தோஷமா நான் அந்த டைமை स्पेंड பண்ண. एक दिन मैंने श्री गंगा जी के तट पर रसोई घर के पत्थर ही पर जल के अत्यंत निकट परोस कर भोजन किया. सो ஒரு நாள் அவர் என்ன பண்றாருன்னா கங்கா ஜி கே தட் பர், கங்கா நதியினுடைய அந்த கரை ஓரத்துல ரசோயி கர்க்கே சமையல் பண்ணி பத்தர் ஹீ பர், கல்லு மேலே அந்த இதை வந்து சர்வ் பண்றார். பத்தர் ஹீ பர் ஜல்லுக்கு ஆனந்த நிக்கடு, ஸோ அந்த தண்ணியினுடைய பக்கத்திலேயே ரொம்ப சந்தோஷமா பரோஸ்கர் அதை சர்வ் பண்ணி, அவர் சமைச்ச அந்த ஃபுட்டை கல்லு மேலேயே சர்வ் பண்ணி பூஜன் கேயா சாப்பிடவும் செய்கிறார். ஜல்கே பாஸ் ஹீ ठंडे ठंडे आते हैं. ஸோ தண்ணியினுடைய அந்த பூந்து, ஜல்கேனா அந்த பூந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப சில்லுன்னு அவர் மேலே காத்தும் அடிக்குது. उस समय के पत्थर पत का भोजन का सुख सोने की थाली के भोजन से கஹி படுக்கே தே. அந்த சமயத்தில் அவர் அந்த போஜன் சாப்பிட்றாரு கங்கா தட்டு பக்கத்தில். ஸோ சில்லுன்னு அந்த காற்று அடிக்குது, நமக்கு வந்து அந்த வாட்டர் ட்ராப்ஸ் வந்து மேலே சில்லுன்னு விழுது. அந்த சமயத்தில் கல் மேலே வச்சு அவர் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு பத்தர் பருக்கா போஜன் கா சுக்கு சோனே கி தால். ஸோ அந்த சந்தோஷம் எப்படி இருந்ததுன்னா சோனே கி தால், தங்க தட்டில் வச்சு சாப்பிட்றத விட கஹி படுக்கே தே, ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ இந்த சந்தோஷத்தோட அந்த சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருந்தது சொல்றார். சித்துமே பாரம்பார் ஞான் வைராகிய ஒரு பக்தி கா உதய் ஹோதா தா. ஸோ இந்த மாதிரி அந்த சமயத்தை நான் ஸ்பெண்ட் பண்ணும்போது சித் அவருடைய மனசில் அவரோட மைண்டில் என்ன இருந்ததுன்னா பாரம்பார் ஞான், ஸோ நிறைய வந்து நாலேஜ், ஃப்ரீக்வெண்ட்டாக நாலேஜ், வைராகிய டிட்டாச்மெண்ட், அதாவது இந்த சுகம்லேருந்து ரொம்ப டிட்டாச்சாக இருந்த மாதிரியான ஒரு ஃபீல். அதாவது என்ன சொல்கிறாங்க, மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பந்தத்திலிருந்து டிட்டாச்சாக இருந்த மாதிரியும் பக்தி கா உதய் ஹோதா தா. ஸோ நிறைய டிவோஷனாக நிறைய ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங்கும் அவருக்கு வந்த மாதிரி இருந்தது. ஜகடே லடாயி கா கஹி நாம்பி நாதா நஹீதா. ஸோ இங்கே வந்து ஃபைட்டிங், மற்றவங்க கூட சண்டை போடுறது, இந்த மாதிரியான எந்த ஒரு ஃபீலிங்கும் இங்கே இல்லாமல் இருந்தது. यहाँ और भी कई वस्तु अच्छी बनती है, जनेऊ यहाँ का अच्छा महीन और उज्जवल बनता है. இந்த இடத்துல செய்யக்கூடிய இன்னொரு விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. கஹி வஸ்து அச்சி பன்தி ஹே, நிறைய பொருட்கள் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அதில் ஜனேஹுனா சாக்ரெட் த்ரெட்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து இந்த பூஜை பண்ணி த்ரெட் எல்லாம் கொடுப்பாங்களே, நம்ம கையில் கயிறெல்லாம் கட்டுவோம் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. ஜனேவு யஹாங்கா அச்சா மஹீன், ரொம்ப ஃபைனாக இருக்கும், அதே மாதிரி உஜ்வல் ரொம்ப பிரைட்டாகவும் இருக்கும் அங்கே இருக்கிற அந்த சாக்ரெட் த்ரெட். யஹாங்கி குஷா சப்சே விலக்ஷன் ஹோத்தி ஹே. குஷா அப்படின்றது இட்ஸ் அ டைப் ஆஃப் கிராஸு, பவித்ர காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இதை தர்பான்னு சொல்லுவாங்க. இந்த தர்பனை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த கிராஸ் தான் குஷா கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய இமேஜஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து ஸோ தர்பனிக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இதை, குஷா, இதனுடைய பேர் குஷா. ஸோ கிராஸாக இருக்கும்போது இப்படி இருக்கும், அது ஒன்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யஹாங்கி குஷா சப்சே விலக்ஷன் ஹோத்தி ஹே. விலக்ஷனா ரொம்ப யூனிக்கானது. ஏன் அப்படின்னா ஜிஸ்மே சே दालचीनी जावित्री इत्यादि की अच्छी सुगंध आती है. दालचीनी அப்படின்னா சின்னமன், பட்டை இருக்கும் இல்லையா, உங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட்டை அப்படின்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா. ஸோ அந்த மசாலாக்கு நம்ம போடுற அந்த தால்ச்சீனி, ஜாவித்ரி அப்படின்னா மேஸ்னா ஜாதிக்காய்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியலன்னா பேரண்ட்ஸை கேட்டு பாருங்கள், அந்த ஜாதிக்காயும் ரொம்ப ரொம்ப வாசனை வரும், மெடிசினல் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு காய் அது. ஸோ தால்ச்சீனி ஜாவித்ரி இத்தியாதிக்கு அச்சி சுகந்த் ஆத்தி ஹை. இந்த குஷா கிராஸில் பார்த்தீங்கன்னா ஸோ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த தால்ச்சீனி ஜாவித்ரியினுடைய வாசனை வருதுன்னு சொல்கிறாங்க. मानो यह प्रत्यक्ष प्रकट होता है कि ऐसा पुण्य भूमि है कि यहाँ की घास भी ऐसी सुगंधमयी है. ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னா மானோ यह प्रत्यक्ष प्रकट होता है. ஸோ டைரெக்டாகவே அந்த கிராஸ்லேருந்து அந்த வாசனை வருதா, இல்லை இந்த புண்ணிய பூமியில் பிறந்ததுனால, புண்ணிய பூமி ஹே கி யஹா கி காஸ் பி, இங்கே இருக்கிற அந்த கிராஸ் கூட சுகந்தமயி ஹே, ரொம்ப வாசனையாக இருக்குதா, அந்த மாதிரி ஒரு வாசனை அதில் டைரெக்டாகவே வருதுன்னு சொல்கிறாங்க. நிதான் யஹா ஜோ குச் ஹே அபூர்வ ஹே और यह भूमि साक्षात विरागमय साधुओं और
विरक्तियों के सेवन योग्य है, निदान यहाँ जो कुछ है. ஸோ அல்டிமேட்டாக இங்கே என்னெல்லாம் இருக்கோ அபூர்வ है, அது வந்து ரொம்ப அபூர்வ அப்படின்னா இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அபூர்வ, பூர்வ இல்லாததுன்னு அர்த்தம். பூர்வனா பிஃபோர் இல்லாத மாதிரியான ஒரு விஷயம், அபூர்வ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவர் ஏக பூமி சாக்ஷாத், அது மட்டும் இல்லை, அந்த பூமி என்னன்னு பார்த்தீங்கன்னா சாக்ஷாத் விராகமை சாதுவும் டிஸ்பேஷனேட் சேஜஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது எந்த ஒரு ஆசை பாசமும் இல்லாத அந்த சேஜஸ், அந்த முனிவர்கள், அந்த சாமியார்கள். அவர் விரக்தம் அப்படின்னா டிட்டாச்டு பீப்புள், குடும்ப வாழ்க்கையிலேருந்து டிட்டாச்சாக இருக்காங்களே அந்த பீப்புள். விரக்தோங்கே சேவன் யோகிய ஹே, ஸோ அவங்களுக்கு சேவை பண்ணக்கூடிய ஒரு இடமா இது இருக்கு. அவர் சம்பாதக் மகாஷய மை சித்த சேதோ அப் தக் வஹி நிவாஸ் கர்த்தா ஹூ. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, சம்பாதக் மகோதய எடிட்டர் கிட்ட சொல்றாரு மகாஷயம், ஸோ ரெஸ்பெக்டபிள் சார், மை சித்த சே, நான் மைண்டால இன்னும் அங்கேயே தான் வசிக்கிறேன், மை சித்த சேதோ अब तक वही निवास करता हूँ. और अपने वर्णन द्वारा आपके पाठकों को इस पुण्य भूमि का वृत्तांत विदित करके मौनावलंबन करता हूँ. அது மட்டும் இல்லாமல் அப்னே வர்ணன் துவாரா, என்னுடைய இந்த எழுத்துக்கள் மூலமா, என்னுடைய இந்த டிஸ்கிரிப்ஷன் மூலமா, ஆப்கே பாட்டக்கும், உங்க ரீடர்ஸ் இருக்காங்களே, உங்க மேகசினை படிக்கக்கூடிய அந்த ரீடர்ஸ்க்கு, இஸ் புண்ணிய பூமிகா விருத்தாந்த், இந்த புண்ணிய பூமியினுடைய டிராவலாக், விருத்தாந்த் அப்படின்னா டிராவலாக் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஸ்டோரி, புண்ணிய பூமிகா விருத்தாந்த் விதித் கர்க்கே, அதை நரேட் பண்ணிட்டு மௌனாவலம்பன் கர்த்தாவுன்னா சைலண்டாக இருந்துட போகிறேன், நான் மனசால இன்னும் அங்கே தான் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நிச்சய் ஹை கி ஆப் இஸ் பத்ரக்கோ ஸ்தான்தான் தீஜியேகா. ஸோ எனக்கு கண்டிப்பாக தெரியும், நிச்சய் ஹைனா சர்டன்லி நீங்கள் இந்த லெட்டர் நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன் இல்லையா, இதுக்கு நீங்கள் ஸ்தான்தான் தீஜியேகா, எனக்கு இதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்பேஸ் அப்படின்னா இந்த லெட்டரை நீங்கள் மேகசினில் போடுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆப்கா மித்ர யாத்ரி பாரதேந்து ஹரிஷ்சந்திர, ஸோ உங்களோட ஃப்ரெண்டான யாத்ரியான பாரதேந்து ஹரிஷ்சந்திர அப்படின்னு சொல்லி இந்த லெட்டரை முடிச்சிருக்காரு. ஸோ இந்த ஹரித்வார் பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம், போகாமையே நம்ம அங்கே இருந்து அது என்னெல்லாம் இருக்கும் எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோ ஒரு பவித்திரமான பிளேஸ்ன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் இல்லையா. இப்போ பாரதேந்து ஹரிச்சந்திர பற்றி ஒரு 2 லைன்ஸ் கண்டிப்பாக படிக்கணும், இது யாரும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. நமக்கு ஒருத்தர் லெசன் தராரு அப்படின்னா கண்டிப்பாக அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது போதும் அப்படின்னு ஸ்கிப் பண்ணாதீங்க, 1 or 2 minutes இதையும் சேர்த்து லிசன் பண்ணுங்க. निज भाषा उन्नति अहै सब उन्नति को मूल का उद्घोष करने वाला भारतेंदु हरिश्चंद्र ने कविता, नाटक, निबंध और यात्रा वृत्तांत आदि अनेक विधाओं में लेखन कार्य किया. निज भाषा அதாவது நம்மளுடைய ஓன் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, உன்னதி அதனுடைய ப்ராக்ரஸ் தான், அதாவது நம்மளுடைய லாங்குவேஜினுடைய ப்ராக்ரஸ் தான். அஹை சப் உன்னதி கோ மூல், எல்லா ப்ராக்ரஸினுடைய ரூட் அப்படின்னு கோஷன், உத்கோஷம் அப்படின்னா அனௌன்ஸ் பண்ண, ப்ரொக்ளைம் பண்ண பாரதேந்து ஹரிச்சந்திரனே கவிதா, நாடக், நிபந்தனா எஸ்ஸே, நாடக்னா ட்ராமா, அவர் யாத்ரா விருத்தாந்த் அதாவது ட்ராவலாக்னு சொல்லுவோம் இல்லையா, ஆதி அநேக விதாவும் இந்த மாதிரியான நிறைய ஜேர்னல்ஸ் வந்து எழுதியிருக்கார், லேखन कार्य किया. इन्होंने कविवचन सुधा, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த மேகசின் हरिश्चंद्र मैगजीन, हरिश्चंद्र चंद्रिका और स्त्रियों के लिए बालबोधिनी पत्रिकाएं प्रकाशित की, इவ்வளவும் और पब्लिश பண்ணியிருக்காரு. इनकी रचनाओं में समाज सुधार, அதாவது இவரோட இதில் பார்த்தீங்கன்னா சோஷியல் ரிஃபார்ம், समाज सुधार, राष्ट्र प्रेम, पैट्रियोटिक फील, अंग्रेजी शासन का विरोध, ब्रिटिश रूलिனுடைய அகைன்ஸ்டா இருக்கிறது, स्वाधीनता की भावना, அதாவது நம்ம வந்து இண்டிபெண்டண்டா இருக்கணும் இல்லையா அதை சொல்றாரு, ஸ்பிரிட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், स्वाधीनता की भावना, स्वर सुनाई देती, இதெல்லாமே அவருடைய ரைட்டிங்ஸ்ல இருக்கும். इन्हें आधुनिक हिंदी साहित्य का जनक माना जाता है. ஸோ இவர் என்னன்னு சொல்றாங்கன்னா he is the father of modern हिंदी literature னு சொல்றாங்க. आधुनिक हिंदी साहित्य का जनक माना जाता है. सत्य हरिश्चंद्र भारत दूरदर्शा, अंधेर नगरी और रसयू पार की यात्रा, सरयू पार की यात्रा इनकी उल्लेखनीय कृतियां है. ஸோ இவருடைய மென்ஷனபிள் மாஸ்டர் பீசஸ் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா சத்ய ஹரிச்சந்திர, பாரத் தூர்தர்ஷா, அந்தேர் நகரி அவர் சரையூ பார்க்கி யாத்ரா, இது எல்லாமே அவருடைய நோட்டபிள் ரைட்டிங்ஸாக இருக்கு. ஸோ சில்ட்ரன் இந்த லெசன் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். திரும்பவும் லெசனை ரீட் பண்ணுங்க. இந்த ஹிந்தி ஃபர்ஸ்டே அவங்க சொல்லிட்டாங்க, ஸோ அந்த ஹிந்தியை வந்து கொஞ்சம் ஓல்டு வேர்ட்ஸாக இருக்கிறது எல்லாமே இன்னும் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இதோட புக் பேக் சொல்யூஷன்ஸ் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் சில்ட்ரன். தேங்க்யூ.